ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லில்லி டேஸ். தோட்டத்தில் ஒரு பாதி தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வல்லாரை கீரை அப்படியே சூப்பராக வளர்ந்துருந்துச்சு, தலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி ஏதாவது டிஷ் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க, அதை வந்து சூப்பு வைமா இல்லைன்னா வந்து துவையில் அரைச்சி கொடுமான்னாங்க. நான் பாட்டி சொன்ன எதையுமே கேட்காம சரி நம்ம எப்பொழுதும் போல் கீரை தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா அப்படியே கிண்டி விட்டே இருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கீரை நல்லா வதங்கினதும் சுருண்டு வதங்கினதும் கொஞ்சமாக கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஏதோ பசலைக்கீரை மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு செய்ய ஆரம்பித்தேங்க. எப்பொழுதும் போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். ஆனால் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கீரை வந்து வேகவே இல்லை. சரின்ட்டு என்ன பண்ணினேன், நிறைய கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றினேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சு பார்த்தேன், வேகவே இல்லை. ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கீரை வந்து துவர்ப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய தேங்காய் பூ சேர்த்துக்கலான்ட்டு தேங்காய் பூ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நிறைய தேங்காய் பூ ரெடி பண்ணியாச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு வெந்த மாதிரியும் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு இதுக்கு மேலே இதை குக் பண்ண வேணான்ட்டு தேங்காய் பூவும் பருப்பையும் சேர்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு பருப்போட குவான்டிட்டியும் தேங்காவோட குவான்டிட்டியும் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு டேஸ்ட் வைஸ் ஓகே, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுக்க வேண்டாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.